திருநாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு முழங்கும் காவேரி ஜன்னல் விளையும் பொன்னேடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு கவிமலர் சோலைகளும் காவிய சாலைகளும் கவிமலர் சோலைகளும் காவிய சாலைகளும் கருத்தல் எனக்கு துணைக்கு மாலைகளும் புவியில் பேரின் வந்தாரும் புலமையின் வீணைகளும் முத்தமிழ்நாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு புனித தலைமக ஜெயன ஸ்தலம் அதில் மனிதர் புரியாத மனுமகள் நிறைந்த மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு பரிவாரம் கெட்டி மகிழ்வான தக்க மனகொடை கிடைத்திடும் மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு சித்தி பத்தி மெத்து நத்தி சுற்றும் இதந்தர் மிருதக மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு சரவணா உன்னைக்கே தெரிஞ்ச மாட்டேன் இருக்கும் என்னையும் என் நாட்டு மக்களை நீங்கள் கொடுத்து காப்பாற்றி அருள் பெற வேண்டும் முருகா எந்த நிலைகள் இருந்தாலும் அழைத்தவுடன் ஒரு ஓடி வரக்கூடிய முருகனுக்காக அந்த குமரனுக்காக அனுதினமும் முருகனை மனதில் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறே தமிழ் கடவுள் தமிழ் கடத்தப்பட்ட சிறப்பு செந்தமிழ் நாட்டு போதில்லை இன்ப தேன்பத்து பாகிது காதில் நினைச்சிருக்கிறாங்க தமிழை பேச பேச எப்படி சுவை கொடுக்கிறதோ அது போல முருகப்பெருமான நாமத்தை மனதால் நினைத்தாலே முக்தி பெறும் என்ற காரணத்தினால் அழைக்க வேண்டும் முருகனை செய்ய வேண்டும் சிறப்பான ஒரு காவலை யாம் இருக்க பயம் என்று சொல்லிக்கிறேங்க எப்படி அழைத்தால் வருவார் முருக கடவுள் எப்படி அழைத்தால் வருவார் என்ற காரணத்தினாலே அழைக்கலாமா முருகப்பெருமானை இங்கே வள்ளியாக நடிக்கும் எனது அருமை உடன்பிறா சகோதரி மயிலாடுதுறையை சேர்ந்த அபிராமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடைப்பட்டுப்படுகிறது. பொன்னாடையத்துக்கு ஒரு படுத்திய அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய சார்பாக எங்கள் கலைஞருடைய சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த முருகப்பெருமான் அழைக்க வேண்டும் என்ற காரணத்தினால்
பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்ச நேரத்தாளுகின்ற நம்பிராஜனுக்கு விளங்கக்கூடிய வளர்மகளாக பிறந்து சீரோடு சிறப்போடு வாழ்ந்த ஒரு வேலையிலே உலகால் வந்த ஆதிபராசக்தி வணங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போகும் காரியம் என்ன காரியம்? நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், அது நன்மையில் வைத்த முடியணும். நினைப்பதெல்லாம் நல்லதாக இருந்தால் நடப்பதை திரும்பி நன்மையாக நடக்கும் பெருமை சொல்லுங்க. அவனின்றி ஒருவன் மசையாது. எதை கொடுக்க வேண்டும் நினைக்கிறானோ எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது, எதை தடுக்க வேண்டும் நினைக்கிறானோ எந்த மனிதனாலையும் கொடுக்கவே முடியாது என்று சொல்லுங்க. நாட்டுக்கே தலைவனுடைய தந்தை நம்பிராஜன் தலைவனா இருக்கிறார். அவரு எங்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு போட்டு கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு? அது சொன்னா தானே தெரியும். காவல் என்ற பொறுப்பு, தலைமை பதவி. எதற்கு காவல்? நாட்டுக்கு காவல் ஒரு விதம், ஊருக்கு காவல் ஒரு விதம், வீட்டிற்கு காவல் ஒரு விதம். இதற்கு எல்லாம் அப்பாற்பட்டது காட்டிற்கு காவல். இப்ப காட்டுக்கு போகணும், காவல் செய்யணும். கருந்தனை செந்தில வைத்து 2 திணைகளுக்கு சிறப்பான முறையில் காவல் செய்து. என்னப்பா காட்டுக்கு போறேங்கிறீங்களே, உங்களுக்கு பயமா இருக்காதா? காட்டுக்குள்ள என்ன பயம்? நாட்டுக்குள்ள இருக்கிற பயத்தோட காட்டுக்குள்ள பயம் அதிகம்னு சொல்றீங்களா? காட்டுக்குள்ள நினைக்கிறீங்களா? இல்ல இல்லையம்மா, அப்புறம் காட்டுக்குள்ள இந்த சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்குமே, அதை பார்த்து உங்களுக்கு பயம் வராதா? அதனால நமக்கு எதுவும் தொந்தரவு நினைக்கிறீங்களா? அப்படி எதுவுமே கிடையாது. பார்த்தா வந்து பாஞ்சிராது. அப்பா மனுஷனை விடவா ஒரு மிருகம் தேவை. காரணம் என்ன வச்சுங்களேன், இப்ப மனிதனுக்கு 6 அறிவு, மிருகத்துக்கு 5 அறிவு. மிருகத்துக்கு என்ன வேலை தெரியுமா? அதுக்கு தொல்லை நாம கொடுக்காத வரைக்கும் அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு எப்ப நாம தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது வேலையை அது காட்ட ஆரம்பிச்சிடும். அதான உண்மை. காட்டுக்குள்ள அதுக்கு இறைச்சி தேவை, அது சாப்பிட்டோமா மற்ற இடங்கள் எங்கேயாவது போய் உறங்கினோமா அப்படின்னு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா நாம சும்மா இருக்கமா? காட்டுக்குள்ள இருக்கிற மிருகத்தை எல்லாத்தையும் நாட்டுக்குள்ள பிடிச்சு கொண்டாந்து, கரடியை பிடிச்சு கொண்டாந்து என்ன பண்ணுவோம்? தாயத்து மந்திரிப்போம். தேவாங்க பிடிச்சு கொண்டாந்து முடிகயிறு போடுவோம். யானையை பிடிச்சு கொண்டாந்து தெரு தெருவா பிச்சை எடுக்க விடுவோம். குரங்க பிடிச்சு கொண்டாந்து குட்டிகரணம் போட விடுவோம். 4 அறிவு பறவைக்கு அதை கொண்டாந்து சோசியம் பார்க்க விடுவோம். இப்ப இருக்கிற மிருகத்தெல்லாம் வீட்டுக்கு இங்க ஊருக்குள்ள அழைச்சு வந்துட்டோம்னா அப்ப காட்டுக்குள்ள மிருகம் இருக்கா இல்ல நாட்டுக்குள்ள மிருகம் இருக்கா? அதுதான் உண்மை. காரணம் என்ன? மிருகங்களுடைய குணம் எல்லாம் தெரியும். நீங்க சொன்னீங்க ஒரு சிங்கம் வந்து நம்மள பாஞ்சிரும் அப்படின்னு சொன்னீங்களே, ஒரு சிங்கம் நம்மள பாஞ்சு கொன்றுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் பகுத்தறிவு. சரியா? ஒரு புலி வந்து நம்மள கொன்றுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு இறைவன் கொடுத்தான் பகுத்தறிவை பயன்படுத்திக்கலாம். ஒரு யானை வந்து தூக்கி போட்டு மிரிச்சிருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறதும் இறைவன் கொடுத்தான் பகுத்தறிவு, அதுவும் நமக்கு தெரியும். ஆனா மிருகங்களுடைய குணங்கள் எல்லாம் தெரிந்த நமக்கு எந்த மனுஷன் 6 அறிவு படைத்த மனுஷன் எப்ப சிங்கமா மாறுறான், எப்ப புலியா மாறுறான், எப்ப நரியா மாறி நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிறான்னு தெரியல. அதனால நாட்டுக்குள்ள இருக்கிறத விட காட்டுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு மேல்னு அப்பா சொல்லி வச்சிருக்காரு. சரி, அதனால காட்டுக்கு போகணும், காவலை பார்க்கணும், தந்தைக்கு நல்ல பேர் எடுக்கணும், தெய்வத்திற்கு தொண்டு செய்யணும். அதனால நல்ல பேர் எடுக்க நாளாகும். ஆனா கெட்ட பேரு உடனே எடுத்துறலாம், ஒரு நொடி பொழுதுதான். அதனால எங்கே சென்றாலும் முயற்சி திருமணையாக்கும், முயன்ற இன்மை புகுத்தி விடும். முயற்சி பண்ணுவோமா? நல்ல பேர் எடுப்பதற்கு முடிஞ்சா நல்ல பேர் எடுக்கணும். இல்லைன்னா உள்ள பேரை கெடுத்துக்க கூடாது. அதுதான் பெரிய விஷயம். இருக்கிற பேரையும் கெடுத்துக்கிட்டு போயிடக்கூடாது. அதனால நல்ல பேரோட போகணும். அப்படிங்கிற இடத்தினாலே உலகால் மாதிபர சக்தி சிவனுடைய உடம்பில் பாதி வாங்கி சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரி இருவரும் ஒரு உருவமாக காட்சி கொடுக்கிறார்கள். எங்க இருக்கிறாங்க? திருச்செங்கோட்டில் இருக்கிறார்கள். என்ன பதில் உடனே வருது? அப்ப உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு? அவ்வளவுலாம் தெரியாது, தெரிஞ்சிருக்கா இல்லையா? தெரியும். அப்ப நீங்க அறிவாளி. அப்ப என்ன கேட்டாலும் பதில் சொல்ற தன்மை உங்களுக்கு உண்டு. அறிவாளிலாம் சொல்ல முடியாது. ஏன்பா? ஏதோ சாமி போட போன சொன்னேன். இல்ல அறிவாளி இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க அறிவாளி இல்லைன்னு? ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவை கொடுத்திருக்கிறான் இறைவன். ஆனா அதை எப்போ எங்க பயன்படுத்த தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான உண்மை. அப்ப உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கான் இறைவன். அந்த அறிவாற்றல் தான் இப்ப நீங்க சொன்னீங்களே சிவன் பாதி சக்தி பாதி திருச்செங்கோட்டிலே இருக்காங்க அப்படின்னு. நான் கேக்குறேன், பாதி பாதியா திருச்செங்கோட்டில் இருக்காங்க, மீதம் பாதி எங்க இருக்காங்க? என்ன சத்தத்தையே காணோம்? மணி அடிக்கிற சத்தம் தான் கேக்குது. இதுக்கு தான் நான் வாயே துறக்கிறது இல்லை உங்கள்கிட்ட. ஏப்பா ஏட்டிக்கு புட்டியாவே இப்படி கேள்வி கேட்க? இல்ல ஏட்டிக்கு புட்டியா நான் ஏதாவது கேட்டேன் நானு? இல்ல இல்ல, திருச்செங்கோட்டில் இருக்காங்கன்னு உடனே சொன்னேன். நீங்க மீதம் பாதி எங்க இருக்காங்கிறதையும் சொல்லணுமா இல்லையா? எல்லாத்தையும் அறிவாற்றல் முயற்சி பண்ணலாம், தவறு இல்லை. ஒரு மேல்நிலைக்கு போகணும்னா ஒவ்வொரு படியாக கடந்து தான் மேல போக முடியும். உடனே கீழ இருந்து பறந்து போய் மேல உட்கார்ந்துட முடியுமா? முடியாதுல. அப்ப ஒவ்வொரு படியா ஏறணும்ல. படி ஏறணும்னா என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு படியில நிறைய பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி வந்தா தான் மேல் நிலைக்கு போக முடியும். அப்ப என்ன பண்ணோம்? இப்ப முதல்ல சொன்ன கேள்விக்கு இப்ப நான் கேட்டதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ரெண்டு ஒன்று தானே.
அப்ப இதுக்கு என்ன பொருள் என்ன விளக்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, முயற்சி பண்ணுங்க. அதுதான் தெரியாத வள்ளியம்மா. எப்படி தெரியாதுன்னு உடனே சொல்லிட்டீங்க? என்கிட்ட கேட்காதியா வள்ளியம்மா, அதெல்லாம் நாரதர்கிட்ட கேட்கணும். யார்கிட்ட? நாரதர்கிட்ட, கலகப்பிரியர். நாரதருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். ஒருவேளை தெரியலன்னா அவர் புராணம் படிச்சவருமா தெரியும். அப்ப மத்தவங்க எல்லாம் படிக்க மாட்டிருக்காங்களா? அவர் தானே புராணத்துக்கே புயல் 18 புராணத்தை கரைச்சு குடிச்சிருக்கு. என்ன குடிச்சாரு எங்க அண்ணன்? என்ன குடிச்சாரு? எதையா குடிச்சாரு? படிச்சாரு. படிச்சாருங்கிறது குடிச்சாருங்கிறது வேறு. படிச்சாரா குடிச்சாரா? படிச்சாரு. அது விட்டுருங்க. சரி, இப்ப இந்த விளக்கத்தை வந்து நீங்களே சொல்லுங்க அப்படின்னா நம்ம சொல்லிருக்கலாம், நான் சொல்லியிருப்பேன். சரி. ஆனா அவர் வந்து சொல்லுவாரு அப்படிங்கும்போது அவரை மேன்மை நிறுத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவருக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரியே அவர் பேசியிருக்காரு. அப்படிதானே? இப்ப அவர் வந்து ஒரு வேளை விளக்கத்தை அவரால் சொல்ல முடியலையா, என்ன பண்ணுவீங்க? சொல்லிடுவாரு. சொல்ல முடியலனா சொல்லிடுவாரு. சொல்ல முடியலனா சொல்லிடுவாரு. உன் பொட்டியை வித்து போடுவேங்க. அல்ல, பொட்டி இப்பதான் புதுசா வாங்கியிருக்கேன். எவ்வளவு விலை? 1 லட்சம் ரூபா. அப்படியே இருக்கட்டும், வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால எப்போ எதை கொடுக்கணுமோ அப்போ அதை கொடுக்கணும். அதுவும் எங்க எதை கொடுக்கணுமோ அங்கத்தான் அதை கொடுக்க முடியும். அதனால ஆதிபராசக்தி அபிராமி வள்ளி அழைக்கலாமா? என்ன ஒரு சத்ததி காணோம், என்னப்பா பண்றீங்க? அழைக்கவா வேணாமா? அழைக்கலாம். ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கீங்க? என்ன விஷயம்? காத்து தூக்கம் வருமே. ஏன்டே எல்லாத்தையுமே எங்க அண்ணன் அருளுக்கிட்டே கேளுக்கல 2 மணிக்கு. என்ன வருதுங்க? அங்க வர்ற காத்தை விட இங்க வர்ற காத்து பெரிய காத்தா இருக்கும் போல இருக்கு. அதனால வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவனே, கரம் குவித்து வேண்டுகிறோம். காத்திடுவாள் கருமாரி, காத்திடுவாள் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோ கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோ கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. திருச்சாம்பல் நின்று கொண்டால்
வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருந்தாலும் எப்போ வருவார் எப்படி வருவார் வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவார் என்ற நம்பிக்கையோட காத்துக் கொண்டிருக்கும் நான் காத்திருப்பது என்பது கூட சுகமான ஒன்று. ஏனென்றால் சீதையை குடும்ப காத்திருந்த ராமனுக்காக, சந்திரமதி காத்திருந்த ஹரிச்சந்திரனுக்காக, சாவத்திரி காத்திருந்த சத்தியபானுக்காக. ஆனா இந்த வள்ளி காத்திருப்பது யாருக்காக? முருகன், சண்முகன், சரவணன், குகன், சுப்பிரமணியன், கந்தன், கடம்பன், கார்த்திகை, எத்தனை பெயர் உண்டவர்கள். இத்தனை பேருக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? ஆண்டியாக நின்றாலும் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த முருக கடவுள். சிவனுடைய நெட்டுக்களிலிருந்து 6 தீப்பர்களாக தோற்றுக்கப்பட்டு சரவண பொய்கள் விட்டு 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாரே அந்த முருக கடவுள். அப்பனுக்கு படம் சொல்லி சுப்பன் பெயர் பெற்று கேப்பவன் சீரன் சொல்பவனாசாம் சிவனாக இருந்தால் எவனாக இருந்தாலும் பிரணவத்துக்கு விளக்கம் வேணும்னா மண்டிக்கிட்டு மாய்பத்தி அமரன்னு சொல்லி சிவனையே மண்டியிட வைத்தாரே சுவாமி மலையிலே அந்த முருகன் ஆதிபராசக்தியின் பிள்ளை, சிவனுடைய மகன், விநாயகருடைய தம்பி, ஐயப்பனுடைய அண்ணன், ஆண்டி, பண்டாரம், பரதேசி. என்ன இல்லையம்மா? என்னப்பா தமிழ் கடவுள் முருகனை போய் பண்டாரம் பரதேசின்னு திட்டுறீங்க, உங்களுக்கே நியாயமா இருக்கா? பரதேசின்னு சொல்லக்கூடாதோ? சொல்லக்கூடாது. முருகனுக்குரிய சிறப்பான ஒரு பெயர் எதுனா பரதேசி தான். என்ன இல்லையம்மா சொல்றீங்க? அவரை பெருமைப்படுத்துவதற்காக உண்டான பெயர் அது. இனிமே யாராவது உங்களை பரதேசின்னு சொன்னா சந்தோஷப்படணும், கோவப்படக்கூடாது. சரியா? என்ன காரணம் தெரியுமா? பரம் என்றால் உலகம், தேசி என்றால் சுற்றுவது. அப்ப உலகம் சுற்றும் வாழ்வன் யாரு? எம்ஜிஆர். அந்த படம் நான் பார்க்கவே இல்லை, யூடியூப்ல கூட வரலன்னா. இன்னும் வரலன்னா தேடிக்கிட்டே அது எப்பவோ வந்த படம் இன்னும் வரலையா? ஆனா நீங்க பார்க்கல. நாளைக்கு அந்த படத்தை காட்டுறா, பார்க்கலாம். சரி, நல்லது, நல்ல விஷயம். அப்ப உலகம் சுற்றும் வாழ்வன் யாரு? எம்ஜிஆர். அப்படி அல்ல, அவர் வேறு இவர் வேறு. அவர் மனிதனாக பிறந்து தெய்வமாக மாறியவர், இவர் தெய்வமாகவே பிறப்பெடுத்தவர். யார் தெரியுமா? கோமணத்தை ஆண்டி, பழனிமலை ஆண்டி, முருகப்பெருமான். அவர் தான் உலகம் சுற்றும் வாலிபன். மயில் மேலே ஏறி உலகத்தை வலம் வந்தாரு, அவர் தான் உலகம் சுற்றும் வாலிபன். முருகப்பெருமானை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க, பரதேசின்னு சொல்லாம சொல்லக்கூடாதா? பரம் என்று சொல்வது உலகம், தேசி என்றால் சுற்றுவது. அப்ப பரதேசி யாரு? கடவுளே, நான் தெரியாம சொல்லிட்டேன் இல்லையம்மா, இனிமேல் சொல்ல மாட்டேன், விட்டுருங்க. நீங்க நல்லா சொல்லுங்க, பரதேசி பரதேசினே சொல்லுங்க, ஒன்னும் சொல்ல மாட்டேன். இப்ப அப்பா காவலுக்கு போக சொன்னாரு. எனக்கு என்ன சத்தம் வச்சுக்கலாம், 7 பேரும் ஆம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க, எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சுட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தான் காட்டுக்கு காவலுக்கு போகணும்னா அப்ப ஆண்களுக்கு காவல் பக்கம் தெரியுமா இல்ல தெரியாதப்பா? அப்படி இல்ல, அப்புறம் என்ன? அப்பா விவரம் இல்லாம உங்கள்ட்ட சொல்லிருக்க மாட்டாரு. என்ன விவரமா சொல்லிருக்காரு? பொறுப்பான பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உங்கள்ட்ட சொல்லிருக்காரு. அப்ப ஆண்களுக்கு பொறுப்பு இல்லங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்க? அப்படி இல்ல வள்ளியம்மா, அப்படித்தானே சொன்னாரு. சம்பாரிச்சு ஆம்பளைங்க கொடுக்கதான் செய்வோம். சரி, பொறுப்பா குடும்பத்தை நடத்துறது யாரு? அது பெண்களாகப்பட்டவங்க. ஆமா, அதனால தான் என்கிட்ட பதவியை கொடுத்து காட்டுக்கு போகணும் அப்பா சொல்லிருக்காங்க. 7 பேர் துணைக்கு வருகிறார்கள், எனக்கு துணைக்கு, துணையோடு போகணும் அப்படின்னு சொன்ன காரணத்தாலே பசித்திரு தனித்திரு விடுத்திருன்னு சொன்னாங்க. பசித்திரனா அறிவு பசியோடு இருக்கணும், தனித்திரனா தனக்கென்ற தனிப்பட்ட இடத்தை பிடிச்சுக்கணும், விழித்திரனா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும், விழிப்புத்தன்மையோடு இருக்கணும். பசித்திருப்பா, தனித்திருத்தா, விழித்திருவி. என்ன வருது? பதவி. பதவி வரும் பொழுது பணிவு வேணும். பணிவு வந்தா கொஞ்சம் துணிவு இருக்கணும். அந்த பணிவு துணிவு எனக்கு இருக்கிறதால தான் தலைமை பொறுப்பை கொடுத்து அப்பா காட்டுக்கு போய் காவலை பார்க்கணும்னு சொல்லி வச்சிருக்காரு. காவல் பார்க்கணும்னு நான் மட்டும் ஒத்தையில போக முடியாது, 2 பொம்பளை பிள்ளைங்க உள்ளே தயாராகிட்டு இருக்காங்க. சரி, அவங்க வந்தா தான் நான் காட்டுக்கு போக முடியும். அண்ணன் வரணும், 2 பொம்பளை பிள்ளைங்க வரணும், 2 தான். ஏன் என்ன சந்தேகம்? என்னங்க ஏன் 2ல 1 யாராவது கரெக்ட் பண்ணலாம்ன்றியா? இல்ல இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்க? ஒண்ணு தாண்டா வந்து இல்லப்பா, 2 பிள்ளைங்க உள்ள தயாராகிட்டு இருக்காங்க. ஊர்காராவை கூட்டி வந்தாளா? அது எனக்கு தெரியாது. அந்த பிள்ளை வெளில வந்ததா யாரு கூட்டி வந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் எல்லோரும் வெளியில வர வரைக்கும் நாம சும்மா நிக்க முடியாது. சும்மா நிக்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் கூட்டமா சேர்ந்து இது கும்மி அடிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். நான் இந்த விளையாட்டு விளையாண்டதே வள்ளியம்மா. கும்மி அடிக்க சொல்லி கொடுக்குறேன் எப்படி அடிக்க. காலையில கும்மி அடிப்போம், இப்ப கும்மி அடிச்சு ஊர்கார உங்களை வச்சு அடிச்சு விடுவாங்க கும்மி. அதனால இந்த இடத்துல என்னுடைய காதல் முருகப்பெருமான் மீது எனக்கு காதல். முருகனை காதலிக்கிறேன். தமிழ் கடவுள் முருகனை காதலிக்கிற விடுவதற்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் சிறப்பாக நடைபெறும். உண்மையாலுமேவா? அப்புறம் நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? சத்தியமாவா? எப்ப மைக்கு போட்டு மேடை போட்டு இவ்வளவு பேரை உட்கார வச்சு நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? உங்க காதலை நான் எதிர்க்கிறேன் வள்ளியம்மா. எதற்கு? என்ன காரணம்? எதற்காக தாங்கள் எரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன பிரச்சனை உனக்கு? நான் சொல்லிடுவேன், ஏதாச்சும் நீங்க சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்ல போறேன்?
என்ன காரணம் தான் கேட்டேன். என்ன காரணம்? சும்மாவே இருக்க மாட்டேங்குது வள்ளியம்மா. அது இல்ல, மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா அதை கேட்டணும். மனசுக்குள்ளே வச்சிருந்தா அது தவறு. கேட்கட்டுமா? என்ன நினைக்கிறீங்களோ அதை வெளிப்படையா கேளுங்க. தகுந்த முறையில் பதில் சொல்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க பாப்போம், என்ன விஷயம்? ஏன் எதிர்க்கிறீங்க? இல்ல வள்ளியம்மா, என்னங்க ஏற்கனவே முருகனுக்கு தெய்வானம்மாவோட கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க ஊடால போன அந்த குடும்பத்துக்குள்ள சக்களத்தி சண்டைலாம் வராதா? குடிமை சண்டை கூட வரும்ல? இது உண்மையான விஷயம். ஊடால நீங்க போய் அந்த ஆளை கரெக்ட் பண்றீங்களே. கரெக்ட் பண்றேனா? ஆமா, என்ன சொல்றேன்? லவ் பண்றீங்களே, காதலிக்கிறேனே. அது நல்ல பிரச்சனை வரும், சண்டை வரும். ஆமா, சக்களத்தி சண்டை வரும். கண்டிப்பா வரட்டும்ங்கறேன். வரட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சமாளிப்போம். மணி, ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கணும். சரி, நம்மளால இந்த செயலை செய்ய முடியுமா? இதனால பல பிரச்சனைகள் வருமே, எல்லாத்தையும் தாங்க முடியுமான்னு யோசிச்சு செஞ்சா அது அறிவாளி. எதையுமே யோசிக்காம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஏன்டா இது செஞ்சோம்னு நினைச்சா அது முட்டாள்தனம். நான் முருகனை காதலிக்கணும்னு நினைக்கும் பொழுது இவ்வளவு பிரச்சனைகள் வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப தெரிஞ்சேதான் காதலிக்கிறேன். தெரிஞ்சுதான் காதலிக்கிறேன். நாங்க சக்களத்தி சண்டை போடணும். முருகப்பெருமான் ஏற்கனவே ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு பழனியில போய் ஒத்த கோமணத்துல வந்துருக்காங்க. நாங்க எங்க சக்களத்தி சண்டை போட அப்ப ஒரு கோமணம் கலந்து விழுணுங்கிறீங்களா? கோமணம் காத்துல பறக்கணுங்கிறேன். குழந்தையா இருந்தாரு கோமணம் இல்லாம பார்த்தோம், முடியவே முடியாது. அதனால இந்த இடத்தில் முருகனுக்காக பிறந்து அனுதினமும் முருகனை மனதில் எண்ணிக்கொண்டிருக்கும் நேரத்தில் என்னுடைய காதலை சொல்ல முத்துமணி மலையாக இருக்கணும். முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாலாட்டு, வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராடு, உள்ளத்தில நீதானே முத்தமருள் பேர்தானே, ஒரு நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே. முத்தமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாலாட்டு. எந்த வயதில் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் காதல் வரலாம் என்று பிரிவுங்க வச்சிருக்கீங்க. வயதுக்கு தகுந்த மாதிரி காதலை பிரிக்கணும் அப்படின்னா 20 வயதுல வர்றது என்ன காதல்? இளமை காதல். 30 வர்றது முரட்டு காதல். 40 வர்றது நட்பு காதல். 50 வர்றது அனுபவ காதல். 60 வர்றது ஆன்மீக காதல். 70 வர்றது அதுக்கப்புறம் தெரியல. 60க்கு மேலே அனைத்துமே ஆன்மீக காதலாக இருந்தால் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரைக்கும் கூட ஒரு பெரியவங்க சொல்லுங்க. அவர் எங்கோ இருக்கு, நான் எங்கோ இருக்கு, எப்பொழுதும் அது வருவார் என்ற நம்பிக்கையோட உண்டான காதல். மணி கேட்டீங்க, பிரச்சனை வரும் முருகப்பெருமானை காதலித்தா அப்படின்னு. அந்த குடும்பத்துல பிரச்சனை வரதுக்கு வேலையே இல்ல. எப்படி சொல்றீங்க? நம்மள வந்து யார் கேட்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் கேட்பா? அவங்க அப்பா சிவபெருமான் கேட்பாருல்ல, அவர் தானே கேட்கணும். சரி, அடுத்து அவங்க அண்ணன் விநாயகர் கேட்பாரு. ஓ சரி, அடுத்து அதுக்கப்புறம் உங்க மாமே கண்ணன் கேட்பாரு. ஓஹோ, இத்தனை பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பேரை கேட்பாங்க நம்மள கேள்வி. ஆமா, இப்ப நான் கேக்குறேன், முருகனுடைய அப்பா பேர் என்ன? அதான் சிவபெருமான். அவருக்கு எத்தனை மனைவி? அவருக்கு 3 பொண்டாட்டி. யாராரு? உடம்பில் பாதி கொடுத்தார் சிவன், பாதி சக்தி பாதி. தலையில ஒண்ணு சுமந்துட்டு இருக்காரு கங்கை. ஆமா. 3வது பதிற்கு வந்தாரு சொக்கநாரக மன்னர் மீனாட்சியை கரம் பிடித்தார். அப்பாவுக்கு 3 பொண்டாட்டி இருக்கும்போது மக முருக 2வது என்ன கல்யாணம் பண்ணா என்ன பிரச்சனை வரும்? தெரியாம சொல்லி அங்க வர்ற பிரச்சனை வராத பிரச்சனை இங்க எப்படி வரும்னு கேக்குறேன். சரி, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து யார் கேட்பான்னு சொன்னீங்க? அவங்க அண்ணன் விநாயகர். விநாயகருக்கு எத்தனை மனைவி? அவருக்கு 3 தான்மா. 15 மனைவிகள் உண்டு விநாயக பெருமானுக்கு. 15 பொண்டாட்டியா? ஆமா. ஏன் வள்ளியம்மா? என்னப்பா? அரச மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு 15 பேத்தை கரெக்ட் பண்ணிருக்காரு அந்த ஆளு. நீங்க வேணா புளிய மரத்துல உட்கார்ந்துட்டு 15 பேரை கரெக்ட் பண்றீங்களா? ஆத்தி அங்க பேய் தான் வரும். அப்போ விநாயக பெருமானுக்கு 15 மனைவி, பட்டத்து ராணியாக 3 பேர், சித்தி புத்தி வல்லம் என்று சொல்லக்கூடியவங்க. 15 முன்னாடி இருக்கிற இடத்துல பிரச்சனை வரல. 2வதா நான் போனா என்னையா பிரச்சனை வரும்போது? நான் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க வள்ளியம்மா. சரி, அதையும் விடுங்க. அடுத்து யாரோ வந்து கேட்பாங்கன்னு சொன்னீங்களே, அது யாரு? கண்ணன். கண்ணனுடைய மனைவி பேர் என்ன? மகாலட்சுமி. அதாவது மகாவிஷ்ணு மனைவி மகாலட்சுமி. கோபியர் கொஞ்சம் ரமணா.
கண்ணை எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடத்துல தான் கண்ணம்பர் பார்த்து இருப்பாராம். நான் கேட்கிறேன், மகாவிஷ்ணு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, மகாலட்சுமி இருக்காங்கல்ல, ஆனா சூடி குடத்தை சுடர் குடிச்சு ஆண்டாளக்கப்பட்ட உலகத்தில் பிறந்து திருமாலை பெருமாளை நீங்க தான் வேண்டும் என்று அழைத்தாலே ஓடோடி வந்தார் காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு பூலோகத்திற்கு. எங்க வந்தாரு? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. எங்க வந்தாரு? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து ஆண்டாளை கரம் பிடித்தார். ஏற்கனவே மகாலட்சுமி இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு ரெண்டாவது ஆண்டாளை வந்து கல்யாணம் பண்ணாரு? அப்ப ரெண்டு பொண்டாடி இருக்கிற இடத்துல வராத பிரச்சனை, நான் மட்டும் முருகனை கல்யாணம் பண்ணா என்ன பிரச்சனை வரும் நீங்க சொல்லுங்க. இதுக்கு தான் நான் வாயே திறக்கிறதே இல்லை. ஏன் இப்படி நீங்க ஏட்டிக்கு புடியா கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். கேள்வி நானா கேட்ட, நீ கேட்டியா? இங்க வண்டியில வரும்போதே எனக்கு பயமா தான் இருந்துச்சு. ஏன்பா? ஏன் என்ன பார்த்து நீ பயப்படுற? ஆமா, அப்படி குண்டாங்குறையா கேள்வி கேட்டா நான் என்ன ஒண்ணு இல்லையம்மா. குண்டாங்குறையா கேள்வி கேட்கிறேன், பதில சொல்லிக்கிட்டு இருக்கேன். விளக்க வேணும் இல்லையா? கேள்வின்னு இருந்தா பதில் ஒண்ணு இருக்கணும். இப்ப நான் கேட்கிறேன், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பெருமாள் வந்தாரு, ஆண்டாளை கரம் பிடித்தாரு. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்னப்பா பெருமை? பால்கோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய சாப்பிடுவேன். எதை மறக்கிறோமோ இல்லையா, சாப்பிடுறத மட்டும் மறக்கிறதே கிடையாது. அதுதானே முக்கியம். வயிறு முக்கியமா வரலாறு முக்கியமா? எனக்கு வயிறு தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் வரலாறு எழுத முடியும். சாப்பாடு தான் எல்லாம் 1 கிலோ வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டோம்ல. ஆமாமா, சதுரகிரி போயிட்டு வரும்போது சரி எடுத்துருப்பது. இப்ப நான் கேட்கிறேன், எவ்வளவு பெரிய சிறப்பு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இருக்கு, எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. அதை விட்டுட்டு சாப்பிடுற பொருளை சொல்றீங்க பால்கோவான்னு. உங்களை என்ன பண்ற? சாப்பிடுறது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமைகள் உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே பால்கோவா தான் ஞாபகத்துக்கு வருது. சாப்பிடுறதா கேளுங்க சொல்றேன் உங்களுக்கு. அப்படியா? திருநெல்வேலில என்ன ஞாபகத்துக்கு வருது? அல்வா. அல்வா அப்படி கேளுங்க வள்ளியம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எது சாப்பிடுறதா கேளுங்க. சாப்பிடுறது கேட்கவா? திருநெல்வேலினா அது அல்வா. திருப்பாச்சி அல்வா. காங்கேயம் காளை. பத்தமடை பாய். திண்டுக்கல் புட்டு. ராஜபாளையம் நாய். மணப்பாறை. மணப்பாறை வந்து முறுக்குக்கு ஃபேமஸ். ஆரங்கல்ல வெள்ளரிக்காய் நல்லா இருக்கா. மதுரை மல்லிகைப்பூ சூப்பரா. மானாமதுரை மல்லிகைப்பூ மறி கொழுந்துதான். காஞ்சிபுரம் பட்டு. ஆரணி அதுவும் பட்டுதான். திருபுவனம் அதுவும் பட்டுதான். மாயவரம் வந்து ஏறு. அதான்மா ஏறு. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டு சிறப்பு இருக்குல்ல. இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமைகள் இருக்கு. ஏன் பால்கோவா அங்க மட்டும் தான் இருக்கா? நம்ம ஊர்ல இல்லையா? திருநெல்வேலியில மட்டும் தான் அல்வா இருக்கா? நம்ம ஊர்ல இல்லையா? இங்க எது நல்லா செய்வா, டேஸ்டா இருக்கு, நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இங்கிறத பத்தி எவ்வளவு எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்க நீங்க. எவ்வளவு பேக்கரி இருந்தாலும் நல்லாவே இருக்காது. நானும் 200 ரூபா 300 ரூபாய்க்கெல்லாம் வாங்கியிருக்கேன். இறங்கவே இறங்காது. நெய் நிறைய ஊத்த. ஆனா சாப்பிடுறத மட்டும் நீங்க விடுறதே கிடையாது. பொழுதுக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆமா சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இந்நேரம் முருகப்பெருமானுக்காக பிறந்த முருகனுக்காக விழுந்து எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பெருமை தெரியுமா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு? ராஜ கோபுரம், சிற்பங்கள் இல்லாத கோபுரம், அரசாங்க முத்திர சின்னம். சரியா? அதுதான் உலக அளவுல பெரிய பெருமையான ஒரு விஷயம். அதை விட்டு சாப்பிடுற பொருள் பால்கோவா. ஆளு மண்டையும் பத்தியா? நீங்க எல்லாம் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன்பா அதெல்லாம் உன்னை திட்டவே மாட்டேனா? எப்போதுமே உன்னை திட்டவே மாட்டேன். அன்பு சகோதரர் நீங்க, அதனால உங்களை திட்ட மாட்டேன். கேள்விக்கு பதில் அவ்வளவுதான், பெரிய விஷயம் கிடையாது. இருந்த போதும் இப்ப சொல்லுங்க, முருகனை கல்யாணம் பண்ணவா வேணாமா? தாராளமா கல்யாணம் முடிக்கங்க. தாராளமா கல்யாணம் முடிக்கங்க. ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல, சண்டையெல்லாம் இது வராதுல்ல? வராது வராது. அப்படியே சண்டை வந்தாலும் உங்க 4 பேரையும் காட்டி விட்டு நான் ஓடி போயிருவேன். நான் அருளண்ணனை தாட்டிவிட்டு ஓடி போயிருவேன். அருளண்ணனை காட்டி விட்டு அவரு ஓடி போயிருவாரா? உங்களை தாங்க சொல்றாரு. நீங்க யாரா காட்டுவீங்க? நீங்க வேணா காலிசை காட்டி விட்டு நீங்க ஓடி போயிருக்கீங்க. என்ன அப்படி கிடந்து முழிக்கிறீங்களே? வேணா நீல கண்ட உட்கார்ந்து இருக்காருல்ல, அவருக்கு டோல் கேட்டு என்னுடைய காதலை மீண்டும் ஒரு முறை சொல்றோம். இப்ப இந்நேரம் நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, நான் விரும்புறேனோ இல்லையோ, முருகன் காதலை நேரம் விழுந்திருக்கும். அவர் நினைச்சிருப்பார், இந்த புள்ள நம்ம நினைச்சு தை மாசத்துல ஏர்ந்து ஊரா பேக்க தூக்கிட்டு திரிஞ்சு ராத்திரி பூரா முருகா முருகான்னு இப்படி பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கே. இப்படி உருகி மணி உருகி ஓடா தேஞ்சு போய் நிக்குதே இந்த புள்ள. அத்தாத்தோ ரொம்ப தேஞ்சிட்டீங்க வள்ளியம்மா. என்னையா என்ன இப்படி அடிச்சுக்கிட்டு அழுவ போல இருக்கு? ரொம்ப இளைச்சிட்டீங்களே. ரொம்ப இளைச்சுதானப்பா போயிட்டேன். என்ன இளைச்சேன்னு சொன்ன முதோ ஆளு நீ ஒரு ஆளு தான். ரொம்ப உருகிட்டனோ, உன்ன மாதிரியே நானும் உருகிட்டேன். எனக்கு சுகர் வந்துருச்சு.
ஏய் எனக்கு அதெல்லாம் இல்ல பிச்சு புடியா பிச்சு உங்க கட்டைய பாரு சுகர் வந்துருச்சு சரி கடந்து சாப்பாடு முன்னாடி குறை உடம்பு ஆரோக்கியமாவே இருக்கும் உணவே மருந்து உணவே விஷம் ஏன்னா உணவு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுன்னா எந்த வியாதி மனுஷனுக்கு வரவே வராது அரை வயிறு தான் உணவு உண்ணணும் கால் வயிறு தண்ணீர் பருகணும் கால் வயிறு சும்மா விட்டுறணும் அதே கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது வாயை திறந்தா காக்கா கூத்துற மாதிரி மண்டே ஆற்ற என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல சரி கடந்துட்டு போகுது இருந்த போயிலும் முருகப்பெருமான் விடுவதற்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த இடத்துக்கு வருவார் எப்படி வருவார் தெரியுமா மயில் மேல ஏறி ஊர்வலமாகவே இங்க வருவார் வந்த உடனே எனக்கும் அவருக்கு திருமணம் நடக்கும் திருமணம் முடிஞ்ச உடனே நானும் அந்த மயிலில் ஏறி விடுவேன் என்னப்பா முருகனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிரும் மயில் மேல முருகன் உட்கார்ந்துருவாரு நான் அந்த மயில்ல போய் ஏறி இருங்க வரேன் சொல்றேன் சரி இந்த பக்கத்து வள்ளியம்மா நீங்க உட்காருங்க ஆமா இந்த பக்கத்து தெய்வானம்மா உட்காருவாங்க ஆமா உங்க 3 பேத்தையும் அந்த மயில் தாங்கினா அந்த மயில் குஞ்சு நசிக்கிறாது பாவம் இல்லையா அந்த மயில் என்ன ஊரே வச்சிருக்குது வாயிலா ஜீவன் அப்படி படுத்தலாமா இப்ப மயில்ல நான் ஏறக்கூடாது அவ்வளவுதானே ஆமா மயில் குஞ்சு நசிக்கிறோம் மயில் குஞ்சா என்ன மயில் குஞ்சு சின்ன குஞ்சு இல்ல அது மயில் ஓஹோ அதனால மயில் நசிக்கிறோம் முருகனையே தாங்க முடியாமதான் தத்தி வந்துகிட்டு இருக்கு என்ன வேற தாங்கி அது வேற நசுங்கி வேணாம் ஏன் அந்த பாவத்தை நம்ம ஏத்துக்கணும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல பக்கத்துல நின்னுக்கிட்டு எப்படி ஏறுறாருன்னு மட்டும் பார்ப்போம் மயில்ல நீங்க வேற ஏன் அப்படி கடந்து முழிக்கிறீங்க என்ன அப்படி முழிக்கிறீங்க சகோதரரையே நீங்க முடிக்கிறத பார்த்தாதான் எனக்கு பயந்தே வருது என்னுடைய காதலை ஒரே ஒரு முறை சொல்றோம் பிள்ளைங்க எல்லாரையும் வெளில தள்ளுறோம் அதனால